தமிழகத்தினுடைய நம்முடைய உரிமையான பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற தடையை தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்தின் மூலமாக இந்த தடை இப்பொழுது நீக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்குரிய சட்டத்தை நாம் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறோம். இது நிரந்தரமான சட்டம், தற்காலிகம் என்பதற்கு கேள்விக்கு இடமில்லை. இந்த சட்ட திருத்தத்திற்கு முழு வடிவம் கொடுப்பதற்கு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்ட முன்வடிவு வரைவு கொண்டுவரப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் உறுதிபட கூறுகிறேன், இது நிரந்தர சட்டம். நாம் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்ற சட்ட திருத்தத்தை முழு சட்ட வடிவமாக்குவதற்கு 6 மாத கால அவகாசம் இருக்கிறது. அதற்கெல்லாம் நாம் காத்திராமல் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்ட முன்வடிவு வரைவு கொண்டுவரப்பட்டு சட்டம் உறுதியாக கொண்டுவரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் தமிழக அரசு எடுத்திருக்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க சரித்திர நிகழ்வுக்கு முழு ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2006 இருந்தே நம்முடைய பாரம்பரிய உரிமையை காப்பதற்கு உச்ச நீதிமறை வந்து சென்று போராடிய ஒரே தலைவர் டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் பாரத பிரதமர்களுக்கு பலமுறை கடிதத்தின் வாயிலாக இந்த சட்டத்தினை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய உறுதுணையுடன் ஒத்துழைப்புடன் இந்த சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத பிரதமர்களுக்கு எங்களுடைய நன்றியும் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றேன். இதற்கும் நன்றி. இந்த போராட்டம் அறவழி போராட்டமாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடாமல் முழு ஒத்துழைப்புடன் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். தமிழக மக்களுடைய கட்டுப்பாட்டினை இது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆகவே இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தமிழக அரசின் சார்பாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நாளை காளைகள் முழுமையாக அலங்காநல்லூர் வந்து சேரும். வாடிவாசல் திறக்கப்படும். வாடிவாசலிருந்து காளைகள் துள்ளி குதித்து வெளியே வரும் என்ற காட்சியை நீங்கள்